ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களோடு அரசியல் கட்சித் தலைவர்களும் பிரபலங்களும் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தி வருகிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு பேசலாம். ரமேஷ், நீங்க தற்போது எங்க இருக்கிறீங்க? அங்க 2 தேர்தலுக்கான வாக்குப்பதிவை மக்கள் செலுத்திட்டு வராங்க. எப்படி இருக்கு வரவேற்பு? குண்டூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மங்களகிரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடி அருகே இருக்கும். இதுல ரொம்ப ஒரு விஐபி தொகுதியாக மங்களகிரி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சட்டமன்ற தேர்தலிலே சந்திரபாபு நாயுடுவுடைய மகன் லோகேஷ் இங்க வந்து தெலுங்கு தேச கட்சி சார்பாக நிற்கிறார். அதே போல குண்டூர் எம்பி தொகுதியில இந்தியாவிலேயே அதிக சொத்து மதிப்பு காட்டிய பணக்கார வேட்பாளர் நிற்கிறார். இது போன்று மட்டும் பல்வேறு புள்ளிவிவரங்கள் அதிகமாக விசாகப்பட்டினத்தில் தான் 33 வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். எம்பி தொகுதியை பொறுத்தவரை, எம்எல்ஏ தொகுதியை பொறுத்தவரை திருப்பதியில் 46 பேர் போட்டிடுறாங்க. அங்க 3 இவிஎம் மிஷின் வச்சிருக்காங்க. நம்முடைய ஆந்திர மாநில செய்தியாளர் நரேஷ் நம்மோட இணைஞ்சிருக்கார். நரேஷ், இப்ப வந்து களத்துல யார் முந்துவார்கள்? நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம், மும்முனை போட்டி நிலவுகிறது. யார் அடுத்து சிஎம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம், பிஜேபி மற்றும் பவன் கல்யாணோட ஜனசேனா, இந்த 3 கட்சி ஒரு பக்கத்தில் வந்து கூட்டணியில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வைசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தனித்து நிற்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து 175 தொகுதியும் தனித்து வந்து அவங்க கட்சியை வந்து வேட்பாளர் அறிவிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிபியுடைய கூட்டணிக்கும் வைசிபி கட்சியுடைய பார்ட்டிக்கும் வந்து தான் வந்து கடுமையான போட்டி நிலவுது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நெக் ஆஃப் த மூமெண்ட்ல தான் இருக்கு. அதாவது யார் ஜெயிப்பாங்கன்றது வந்து ரொம்ப சுலபமா சொல்லிட முடியாது. ஆனா அந்த அளவுக்கு வந்து டஃப்பான காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து சூப்பர் 6 பிளான்களை வச்சுட்டு நிறைய வாக்குறுதியில மக்களுக்கு நிறைய ப்ராமிஸை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கடந்த 5 ஆண்டுகள் நான் செஞ்ச நல்ல திட்டங்களை பத்தியும் அடுத்து வந்து நான் தொடர்ந்து இதை செய்வேன்னு சொல்லியும் வாக்குகள் கேட்டு வராது. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான போட்டி நிலவுது. பாத்தீங்கன்னா நெக் ஆஃப் த மூமெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராம பகுதியில் ஆளும் அரசுக்கும் நகர் பகுதியில் டிடிபி பிஜேபி அலையன்ஸுக்கும் இருக்கு சொல்லப்படுது. எம்பி தேர்தல் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தென்னிந்தியாவில் 42 எம்பி சீட்ஸ் இருந்து ஒரு தேசிய அளவில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 39 தான் பெரிய ஸ்டேட்டா இருந்துச்சு. இப்ப வந்து தொகுதி அதாவது 2 மாநிலமா பிரிக்கப்பட்ட பிறகு 25 என்று சுருக்கி இருந்தாலும் இந்த நம்பர்ஸ்ல யார் யாருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரும்பான்மையான பாத்தீங்கன்னா இப்ப இங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா டிடிபியோட கூட்டணியும் வைசிபி கூட்டணி, அதாவது பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட கூட்டணி, இவங்களை பொறுத்து தான் வந்து இங்க அவங்க எம்எல்ஏஸ் எப்படி வின் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் எம்பியும் இங்க வின் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு 50-50 ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 25ல ஒரு 15-10 அப்படின்ற மாதிரி தான் வந்து வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா வைசிபி வந்து எம்பிவிஸ் வந்து ரொம்ப பண்றாங்க. அதாவது அவங்க வந்து அதை போக்கஸ் பண்ணி நிறைய பிரச்சாரம் பண்றாங்க. டிடிபி முழுக்க வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு அதுக்காக தான் அவங்க ஏன்னா விட்ட ஆட்சியை மறுபடியும் திருப்பி பிடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட தான் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு சிமிலரான விஷயம் பாத்தீங்கன்னா 2 தேசிய கட்சிகளுடைய மாநில தலைவர்கள் பெண்கள். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் ராஜமுந்திரி தொகுதியில போட்டிடுறாங்க. புரந்தேஸ்வரி முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் நிற்கிறார். அதே போல காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒய்.எஸ். சர்மிளா அவர்களும் கடப்பா மக்களவை தொகுதியில் நிற்கிறாங்க. அதாவது முதல் முறையாக 2 மாநில தலைவர்களும் பெண்கள் 2 பேரும் போட்டியிடுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்கின்றது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆந்திரா பாலிடிக்ஸ் என்பது தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான பகுதியாக அவர்கள் விளங்குகிறார்கள். 1999 காலகட்டத்தில் கிங் மேக்கராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு. வாஜ்பாய் அரசாங்கத்தை கட்டமைப்பதற்கு அந்த கன்வீனராக என்டிஏ அலையன்ஸை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருந்தவர். அதற்கு பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சரிவு ஏற்பட்டது. 2004 ராஜசேகர் ரெட்டி சிஎம் ஆகிறாரு. 2009 மீண்டும் எலெக்ட் ஆகிறாரு. செப்டம்பர் மாசத்துல வந்து ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து அவர் உயிரிழந்தாரு. அதற்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு ரோசையா, கிரண்குமார் போன்ற முதலமைச்சர்கள்லாம் சந்தித்து 2019 ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராகிறார். அதற்கு பிறகு இந்த மாநிலம் 2ஆக பைபிரிபிகேஷனுக்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை இந்த ஆந்திர மாநிலம் சந்திக்கும். ஒரு வளமான மாநிலம், குறிப்பாக பாத்தீங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா போன்ற நதிகள் ஓடக்கூடியது. தென்னிந்தியாவிற்கே உணவு சப்ளை செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் ஆர்வமாக, குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களே மிகவும் ஆர்வமாக வரிசையில் நின்று வாக்களித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக ஆந்திராவில் ஒரு மும்முனை போட்டி நிலவக்கூடிய களமாக மாறி இருக்கிறது. இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் இணையலாம் ரமேஷ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.